வாழ்க்கை வாழ்வதற்கே. நாம் எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம், வாழாமல் யாரும் இல்லை, எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்புறம் என்ன வாழ்வதற்கே அப்படின்னு கேட்டால் வேற ஒன்றும் இல்லை. நாம் யாராவது பார்க்குறோம், நம்ம நண்பர்களை ஒருத்தரை பார்க்குறோம், கேட்குறோம், ஐயா எப்படி இருக்கீங்கன்னு. ஏதோ இருக்கேன், ஏதோ இருக்கேன். ஆனால் இன்னொருத்தர் என் நண்பர் சொன்னார், உங்கள் புண்ணியத்தில் இருக்கிறேன் பார். அது இரவு வாங்கி, என் புண்ணியத்தை அவர் இரவு வாங்கி அவர் சொல்ல. நான் சொன்னேன், என்கிட்டயே அது ஸ்டாக்கில் இல்லையா, புண்ணியம் என்கிட்ட பாவம் தான் இருக்குது, வேணா அதில் ஒரு பங்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி வாழும்பொழுது நிறைவு இல்லாதவங்க மாதிரி காட்டுறாங்க. ஏதோ வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாதது போலவும் கஷ்டப்படுறது மாதிரியும் அப்படிலாம் நினைச்சு காட்டக்கூடியவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆனால் திருவள்ளுவர் சொல்றார், வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் யா, தினம் தினம் கஷ்டப்படுறதுக்கு இல்லை. ஏன் கஷ்டமா தானே இருக்கு அப்படின்னா, கஷ்டப்பட்டா தானே சௌரியத்தை அடையலாம். இப்போ ஒரு பெரிய பூந்தோட்டம் நமக்கு வேணும், பூக்கள் பூத்து குலுங்கிறத நாம பார்க்கணும். என்ன செய்யணும்? தோட்டத்தை உருவாக்கணும், கொத்தணும், விதை போடணும், தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா பூத்து குலுங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த கொத்துற போதும் தண்ணி ஊத்துற போதும் ஐயோ நான் கஷ்டப்படுறேனேன்னு சொல்லக்கூடாது. எதுக்கு கஷ்டப்படுறோம்? நல்லா இருக்கிறதுக்காக கஷ்டப்படுறோம், பார்த்து ரசிக்கிறதுக்காக கஷ்டப்படுறோம். அந்த எண்ணம் நமக்கு வந்துடுதுன்னா நாம படுற கஷ்டம் ஒரு கஷ்டமா தெரியாது. நீ எதுக்குடா இருக்கிற அப்படின்னு கேட்டாக்கா, இன்னதுக்கு இருக்கிறேன்னு சொல்ல நமக்கு தெரியணும். இப்ப எங்க போறீங்கன்னு கேட்டா எங்கேயோ போறேங்க, எங்கேயோ போறேன், இங்க போறேன், இத்தனை மணிக்கு வருவேன்னு சொல்றேன். நான் ஒரு நண்பர் வீட்டில் போய் அவரை சாப்பிட கூப்பிட்டு வரலாம் வீட்டுக்கு விருந்துக்கு இன்னைக்கு அப்படின்னு நினச்சிட்டு போனேன். அவர் இல்லை, அந்த அம்மா இருந்துச்சு, அவர் மனைவி. அவங்ககிட்ட எங்க அவன் அப்படின்னு கேட்டேன். அது எங்க போச்சோ அப்படின்னு. அது இது என்ன ஆடா மாடா என்ன, அது எங்க போச்சோ அப்படின்னு. சரி எப்போ வருவாரு அப்படின்னு. அது எப்போ வேணாலும் வரும். சரி விருந்து கூப்பிடலான்னு நினைக்கிறேன், அவர் என்ன பிரியமா சாப்பிடுவார், அது எதை போட்டாலும் திங்கும். இதான் அவன் வாழ்க்கையை சரியா வாழலைங்கிறதுக்கு அடையாளம். இப்ப நான் வீட்டில் இருக்கேன், என் மனைவியும் நானும் தான். நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர் இல்லை, அந்த மாதிரி இருக்கிறோம். அப்ப நான் வெளியில போறேன்னா நான் எங்க போயிருக்கேங்கிறது என் மனைவிக்கு தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? சொல்லிட்டு தானே போகணும். சொல்லிட்டு போயிருந்தா அந்த பொண்ணு எனக்கு அப்படி சொல்லுமா? அது எங்க போச்சோ, எப்போ வேணாலும் வரும் அப்படின்னு சொன்னா அவன் அதை சொல்லாமலே போயிருக்கான்னு அர்த்தம். நான் அவனை கேட்டா, ஏன்டா சொல்லாம போற வீட்டுல உன் மனைவி இப்படி சொல்றாங்களேன்னா, சொல்லிட்டு போற மாதிரி இருந்தா சொல்ல மாட்டேனாங்கிறான். அப்ப அவன் சொல்லிட்டு போற மாதிரி இல்லாத இடத்துக்கு போறான். அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன், அது வீட்டுக்கு வெளியில போறேன்னா எங்க போனாலும் இந்த இடத்துக்கு போறேன், இத்தனை மணிக்கு வருவேன்னு சொல்லணும்டா அப்படின்னு. அது உன் வீட்டுக்கார அம்மாவை கேட்குறேன், என்ன பிரியமா சாப்பிடுவாருன்னு கேட்குறேன். அது எதை போட்டாலும் திங்கங்கிறது சொல்லுது ஐயா. ஏன்னா அப்படியா திம்பேனி அப்படின்னு. அவன் என்னத்தை ஏதோ சாப்பிட்றோம். இதெல்லாம் எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? அவன் வாழ்க்கையில உற்சாகமா வாழலன்னு தானே அர்த்தம் இல்லையா? ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கானே தவிர வாழ்க்கையை வாழணுங்கிற உற்சாகத்தோட ஊக்கத்தோட நல்லா வாழ்றோங்கிற எண்ணத்தோட அவன் வாழல. திருவள்ளுவர் அதுதான் சொல்றாரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வாழ வேண்டிய முறைப்படி வாழ்றவன். வாழ வேண்டிய முறைப்படினா யாரு வாழ வேண்டிய முறைப்படி வாழ்றவன் யார்? எனக்கு வாத்தியாரா இருந்தவரே
கோபாலகிருஷ்ண ஐயர்னு ஒருத்தர், அவர் சயின்ஸ் வாத்தியார், 9வது 10வது. அவர் சயின்ஸ் வாத்தியார் தானே தவிர சயின்ஸை தவிர பாக்கியெல்லாம் நடத்துவார். சயின்ஸ் நடத்த மாட்டார்னு இல்லை, சயின்ஸையும் நடத்துவார். பாக்கி என்ன செய்வார், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை சொல்லுவார். இப்போ அவர் சொன்ன ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்க. ஒரு நாள் சொன்னார், டேய் இதை ஞாபகம் வச்சுக்கடா எல்லாரும் அப்படின்னாரு. சொல்லுங்க சார். 3 செய்தி சொல்கிறேன். இன்னைக்கு நான் கிளாஸ் எடுத்ததுக்கு ஒரு 3 செய்தி சொல்கிறேன், கேட்டுக்க. சொல்லுங்க சார். அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்காத. எப்படி பாருங்க, முதல் செய்தி அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்காத. 2வது செய்தி நட்ட வயலுக்கு வேலி போடாத. நட்ட வயலுக்கு வேலி போடாத. 3வது தெரிஞ்ச கேள்விக்கு பதில் எழுதாதேன்னு. என்னடா இது, உருப்படாமல் போகிறதுக்கு உள்ள வழியாக சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நாங்கள் ஒரு 4 பேர் கேட்டோம். என்ன சார் இதெல்லாம் வீணாக போகிறதுக்கு உள்ளடா, நல்லா இருக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். என்னன்னு, நட்ட வயலுக்கு வேலி போடாதேன்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, வேலியை போட்டுட்டு அப்புறம் நடுன்னு அர்த்தம். நீ நட்டுட்டு அப்புறம் வேலி போடலான்னு நினச்சின்னா அதுக்குள்ளே ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு போயிடும். நட்ட வயலுக்கு வேலி போடாத, வேலி போட்டுட்டு நடு. இதான் முதல் செய்தி. 2வது, அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்காதேன்னு. இதை பெத்த தாய்க்கு பணம் கொடுக்காதேன்னு சொல்கிறீங்களே, இதில் இல்லைடா, நீ வேலை பார்ப்ப, வேலைக்கு போவ, படித்து முடிச்சுட்டு பாஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு போவ. அப்படி போகிற போது சம்பாதிப்பதை நீ கையில் வச்சுக்கிட்டு அம்மாவுக்கு அடை எனக்கு இன்னைக்கு ஊருக்கு போகணும் ஒரு 10 ரூபா கொடுன்னு உங்ககிட்ட கேட்குற மாதிரி வச்சுக்காத. அப்போ என்ன செய்கிறது அப்படின்னா, பணத்தை சம்பளம் வாங்கணும்னு அம்மாகிட்ட கொடுத்துடு, உனக்கு வேண்டியதை அவங்ககிட்ட கேட்டு வாங்க. அப்படி நீ கேட்டு வாங்கினீன்னா அந்த அம்மா மனசு எவ்வளவு சந்தோஷப்படும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. நான் அவங்க என்கிட்ட கேட்டு வாங்கிறத விட அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் கேட்டு வாங்கணும். அம்மா ஊருக்கு போகிறேன், ஒரு 10 ரூபா கொடு அப்படின்னு. 3வது சொன்ன தெரிஞ்ச கேள்விக்கு பதில் எழுதாதேன்னு சொன்னீங்களே, ஏன்னு அதுக்கு சொன்னார் அவரு. அப்படி கொஸ்டின் பேப்பரை எடுத்தா ஏதேனும் 5 வினாக்களுக்கு விடைகளின்னு இருக்கும் இல்லை, ஏதாவது 5 வினாக்கள், அதில் 8 கேள்வி இருக்கும். 8ல் ஒரு 5 தேர்ந்தெடுத்து நம்ம எழுதணும். இப்போ அவன் என்ன செய்வான்னா, எடுத்து வச்சுக்கிட்டு தேடுவான், இதில் எங்கே இருக்குது தெரிஞ்ச கேள்வி அப்படின்னு. இதா தெரியாது, இது வாத்தியார் தான் தெரியும், நமக்கு தெரியாது அப்படின்னா ஒன்று ஒன்றா விட்டுட்டே வருவான். அப்படி தேடுறவனாக இருக்கக்கூடாது. என்ன செய்யணும் தெரியுமா, உடனே வரிசையாக எழுதுகிற மாதிரி இருக்கணும். தெரிஞ்ச கேள்வியை தேடுறவனாக இருக்கக்கூடாது. எல்லா கேள்வியும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். வரிசையாக கிட்டக்கிட்டு எழுதிட்டு போகிற மாதிரி. எப்போ நீ தேடுறியோ அப்போ நீ சரியாக படிக்கலைன்னு அர்த்தம். தெளிவாக இருந்தீன்னா எல்லா கேள்விக்கும் உனக்கு விடை தெரியும், நீ எழுதுவே அப்படின்னு அவர் சொன்னார். எவ்வளவு சரியான விளக்கம் இல்லையா? இந்த 3 விளக்கங்களும் என் வாழ்க்கையில் அன்னைக்கு அவர் சொல்லி கொடுத்தது. இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் அது நினைவில் இருக்கு. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் எப்படி வாழணுங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம். எப்படி வாழணும், இந்த மாதிரி வாழணும், இப்படி வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை வாழ்வாங்கு வாழுகிற வாழ்க்கை. திருவள்ளுவர் சொல்றாருல்ல, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன், வாழ வேண்டிய முறைப்படி வாழ்கிறவன். வையத்துள் எப்படி வைப்பானா, தெய்வத்துள் வானத்திலே இருக்கக்கூடிய தெய்வங்களில் ஒன்றாக அவனை மதித்து கொண்டு போய் வைப்பான். நாம அப்படி வாழ்க்கையை நடத்துகிற போது ஏனோ தானோன்னு வாழ்க்கையை வாழாமல் நாம வாழ்கிற வாழ்க்கையில ஒரு நெறிமுறை இருக்கு. முதல்ல ஒன்று வச்சுக்குவோம், நம்முடைய வீட்டில் முதல்ல நம்ம மனைவி,
அந்த மனைவியை நாம எப்படி நடத்துறோங்கிறது தான் வாழ்க்கை வாழ்வதற்கான அடிப்படை. எப்படி நடத்துறோம்? நாங்க எனக்கு கல்யாணம் ஆச்சு. எவ்வளவு நாளைக்கு முந்தி ஆயிருக்கு? இப்ப எனக்கு 87 வயசு ஆச்சு. 60 வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் ஆனது. இப்போ கல்யாணம் ஆன அன்னைக்கு எங்களுக்கு முதல் இரவு. நண்பர்கள் சும்மா இருப்பானா, வந்து கேலி பண்ணுவானுவோல்ல, எல்லாம் உட்காந்துக்கிட்டு பேசுகிறானுவோ, அது இது இது இதுன்னு சொல்கிறானுவோ. எனக்கு போங்கடா வேலையை பார்த்துக்கிட்டா அப்படின்னா போக மாட்டேங்கிறானுவோ. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அதில் எந்த பயலுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை. அவன்லாம் எனக்கு யோசனை சொல்கிறான். கடைசியில் ஒருத்தன் சொன்னான், அருமையான யோசனை சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? டேய், மனைவி முதல்ல பேச மாட்டாங்கடா, நம்ம தான் முந்தி பேசணும். பேசுகிற போது நல்ல வார்த்தையாக பேசு. உன் குடும்பத்தை பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் நல்ல எண்ணம் உண்டாகிற மாதிரி நல்ல வார்த்தைகளை பேசி உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்க. இது நல்லா இருக்குல்ல, நல்ல செய்தி சொல்லியிருக்கானே அப்படின்ட்டு நான் அதுக்கு டைலாக்லாம் தயார் பண்ணிக்கிட்டு போகிறேன். அதுக்கு அவசியமே இல்லை. என் மனைவியே முதல்ல பேசினாங்க. என்ன பேசினா தெரியுமா? நான் எவ்வளோதோ பொம்பளைங்களை பார்த்துருக்கேன், ஆனால் உங்கள் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலேயே இல்லை. இன்னைக்கு தான் வந்திருக்கா. எனக்கு நான் 25 வருஷமாக எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு எங்கள் அம்மாவை பற்றி அவர் சொல்கிறா, உங்கள் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலேயே இல்லை. இப்போ நான் என்னங்க பண்ணுறது? மனசில் ஆத்திரம் கொந்தளிக்குதா இல்லையா? என்னடா இன்னைக்கு தான் வந்திருக்கேன், இன்னும் எங்கள் அம்மா யார் என்ன அவங்க குணம் என்ன உனக்கு ஒன்றும் தெரியாது, தெரியாமலே அம்மாவை ராட்சசின்னு நீ சொல்கிறிய, என்ன கோபம் வருது. ஓங்கி ஒரு அறை விட்டு வரலாமா அப்படின்னு புத்தி வருது. அப்புறமா பார்த்தா அதுக்காக வந்த வேலையை பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு வேற வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். நீ சொல்கிறது கரெக்டு தான், நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்ட்டு. மறுநாள் காலையில் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், உன்னை பற்றி என் பொண்டாட்டி இப்படி சொன்னாம்மா. இதுக்கு எங்கள் அம்மாவுக்கு ஆத்திரம் வரணுமா இல்லையா, கோபம் வரணுமா இல்லையா? அவள் சொன்னது கிடக்கட்டும், நீ என்ன செஞ்ச? நான் அனுசரித்து போயிட்டம்மான்னு. அதான்டா வாழ்க்கை, அதான்டா வாழ்க்கை. உங்கள் அப்பா கிட்ட நான் சொன்னதை விட அவள் ஒன்றும் அதிகமாக சொல்லலடா. ஓ, தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குதா இந்த விஷயம்? நான் இது முதல் நாள். அப்புறம் போக போக என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் 4 பேர் அண்ணன் தம்பி, எங்கள் அம்மாவுக்கு 4 மருமக. இந்த 4 பேரில் என் மனைவி கிட்ட தான் அவங்க ரொம்ப அன்பாக இருந்தாங்க. ஏதாவது முக்கியமாக அவங்க மனசில் உள்ளதை சொல்லணும்னா என் மனைவிட்ட சொல்லுவாங்க. இது எப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் பார்க்குற போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. அன்னைக்கு இப்படி சொன்னாலே, இன்னைக்கு இப்படி நடந்துக்கிற 2 பேரும் அவ்வளவு நட்பாக இருக்காங்களே அப்படின்னு. இதுக்கு என்ன காரணம்னு யோசித்தேன். 2 பேர்கிட்டையும் இருக்கு. எங்கள் அம்மாவும் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல, என் மனைவியும் அதுக்கு பிறகு புரிஞ்சு, ஓ இவங்க அப்படி இல்லை, நாம் மாமியார்னா கெட்டவங்க நினச்சிட்டு வந்தோம், அப்படி இல்லை அப்படின்னு தெரிஞ்சு நடந்துக்கிறாங்க பாருங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக. வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக ஆகணும்னா ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது. முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அந்த வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக. என்ன, என் மனைவி புரிஞ்சுக்கணும், என் மனைவியை என் நண்பனை நான் புரிஞ்சுக்கணும். என் நண்பன் என்ன பண்ண, ஒருத்தன் நான் படிக்கிற காலத்தில் என் கூட படித்தவன். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய அவனை பார்த்தேன். நம்ம வரதராஜா மாதிரி இருக்கானேன்னு எனக்கு ஒரு நினைப்பு வந்தது. அவனா மாறி இருக்கான், அவன் தானா, அவன் மாதிரியும் இருக்கு, இல்லை மாதிரி இருக்கு, என்னடா பண்ணுறதுன்னு நான் எவனையாவது போய் கூப்பிட்டு அவன் நான் இல்லடா அப்படின்னு நான் என்ன பண்ணுறதுன்ட்டு வரதராஜான்னு இருந்தால் திரும்பி பார்ப்பான்ல, அடே செம்மடியில் என்னடா சௌரியமாக இருக்கியாடான்ட்டு வந்தான்.
அவன் படிக்கிற காலத்தில் அவ்வளவு நல்லவன் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு நாள் ஆகிருக்கு, 40-50 வருஷம் ஆகிருக்கு, மாறி இருப்பான்னு நினச்சி, வாடா எப்படி இருக்க சௌரியமாக என்ன எதுனா வா நம்ம வீட்டில் போய் ஒரு காப்பி குடிச்சிட்டு போகலான்னு அழைச்சிட்டு போனேன். வந்தாங்க. என் மனைவி காப்பி கொண்டாந்து கொடுத்தாங்க. குடித்தான். குடிச்சிட்டு கேட்டான், இது யாருன்னு கேட்டான். என் மனைவிடா அப்படின்னு. அப்போ அன்னைக்கு தஞ்சாவூரில் பார்த்தோமே, அது யாருன்னா அவன் போயிட்டான். ஒரு மாதம் ஆச்சு இதை விலைக்கு. அப்போ அவன் மாறி இருப்பான்னு நினச்சி அவன் மாறல, அவன் அப்படியே தான் இருக்கிறான். நான் தான் தப்பாக நினச்சிட்டேன். இப்போ 2 பேரும் இருக்கிற பொழுது பாருங்கள், ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது எப்படி இருக்கு. நல்ல விதமாக புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமாக வாழ்க்கையை வாழுகிற பொழுது அந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கு. அவனே வந்திருந்தான், அவ்வளோ நாளாச்சு, நல்லா இருந்து சௌகரியமாக பேசிக்கிட்டு மகிழ்ச்சியாக போனான்னா அந்த நட்பு நீடிச்சிருக்க முடியாது. இப்போ இனி இவனை கூப்பிடப்படாதுங்கிற முடிவுக்கு நான் வந்துடுவேன்ல, இல்லையா? நாம் சில வீட்டுக்கு போகிறோங்க, நம்ம நண்பர்கள் விருந்தினர்கள். நான் எங்கள் நாகூர் தான் நான் பிறந்த ஊர். அங்கே போவேன். எங்கள் அண்ணன் இருக்கார், எங்கள் தம்பி 2 பேர் இருக்கிறான், எல்லோரும் இருக்கிறான். அவங்க வீடெல்லாம் அங்கேயே தான் இருக்குது. நான் தான் திருவாரூருக்கு வந்துட்டு திருவாரூர்லேருந்து போவேன். அவங்க வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் வீட்டுக்கு போவேன். ஏன்னா நம்ம இப்போ நண்பர்கிட்ட வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு மத்தியானம் நேரம் ஆகிட்டு 1 மணி 1:30 மணி ஆகிட்டு, சரி போவோம் அவர் வீட்டிலே சாப்பிட்லான்னு நினச்சிக்கிட்டு போகிறேன். அவர் என்ன பண்ணார், வாயா என்ன சாப்பாட்டு நேரத்தில் வந்திருக்க, ஆனால் நீ தான் நம்ம வீட்டிலலாம் சாப்பிட மாட்டியேன்னார். நான் சாப்பிட்லான்ட்டு தான் போகிறேன், நீ தான் நம்ம வீட்டிலலாம் சாப்பிட மாட்டியேன்னார். நான் பார்த்தேன், இனி அண்ணன் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, இவன் வீட்டுலாம் தின்ன ஆகணும். இவனோ இப்படி சொல்கிறான், சரி என்னடா பண்ணலான்னு பார்த்தேன். நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் நீ விட்டுறவா போகிறேன்னு. அப்புறம் அவன் சொன்னான், அப்படியே சாப்பிட்டா பிள்ளைங்க கையில் 10 ரூபா 20 ரூபா கொடுக்காமலாம் போவேன்னா. அவனுக்கு 5 பிள்ளைங்க, இதுக்கு ஹோட்டல்லே சாப்பிட்டு போகலாம். இப்போ நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம், வந்தவனை விருந்தோம்பல்ங்கிறது எவ்வளவு முக்கியமானது இல்லை? விருந்தோம்பல் என்கிற பண்பு ரொம்ப உயர்ந்தது. நாம் அதை சரியாக செய்கிறோம். இருக்கிறத பகிர்ந்துக்கலாம். தண்ணியை ஊற்றி சோறு இருக்கா எடுத்துக்க, 2 பேரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறது இயல்பினால் இயல்பாழ்வான்னு திருவள்ளுவர் சொல்கிறார். இயல்போடு வாழணும்ப்பா. நீ எந்த இயல்பு, நான் ஒன்றே போனோன்னா 4 கறி 5 கறி வைக்க, அதெல்லாம் வேண்டியதில்லை. இருக்கிறது நம்ம 2 பேரும் பகிர்ந்து சாப்பிடலாம். இப்போ வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு சொல்லி சொன்னால் எப்படி வாழ்வது? கணவன் மனைவி 2 பேரும் வாழ்கிற வாழ்க்கையில் எப்படி விட்டு கொடுத்து வாழ்வது அப்படின்னு சொல்ல. இப்போ இந்த பாருங்க, நான் சில சமயத்தில் வேண்டாத காரியம்லாம் செய்வேன், முட்டாள்தனமாக இருக்கும். மனைவிகிட்ட என்ன சொல்லலாமோ அதான் சொல்லலாம். நான் சொல்லேன் ஒரு நாள், சும்மா வம்பு வளர்க்குறது தான், உனக்கு காய்கறி வாங்க தெரியலன்னு. காய்கறி வாங்க ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் முத்த கத்திரிக்காய் சொத்த கத்திரிக்காயெல்லாம் வாங்குகிறேன், அவன் உன்கிட்ட காசு கூட வாங்கிட்டு போயிடுறான், ஏமாந்து போகிறேன், உனக்கு காய்கறி கூட வாங்க தெரியலையேன்னு. என் மனைவி ஒரு அறிவாளி. அவங்க சொன்னாங்க, சரிதாங்க நீங்கள் சொல்கிறது, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே, நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து காமிங்க எப்படி வாங்கணும்னு, அதே மாதிரி நான் வாங்குகிறேன், இது நல்லா தானே. சரி வான்னு கடத்தருக்கு போய் காய்கறி வாங்கலான்னு போனால், முதல்ல என்கிட்ட படித்த பையன் காய்கறி கடை வச்சுருக்கிறான். நீ அதையாவது வச்சுக்கடாப்பான்னு நினச்சிக்கிட்டு போனேன். அவன் அங்கே ஏன் வரமாட்டீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா. சொல்லுடா அண்ணன், உட்காருங்க ஐயா, என்ன வேணும் சொல்லுங்கள். நான் எழுதிக்கிட்டு போயிருந்தேன், கொடுத்தேன். தேங்காய் 2ன்னு, முதல்ல தேங்காய் 2. அவன் என்ன செய்கிறான் சார், தேங்காயை எடுக்கிறான், இப்படி ஆட்டுறான், அப்புறம் இப்படி முட்டுறான். முத்தா காயாக இருக்கான்னு பார்க்குறான்னா என்னமோ நான் நினச்சேன், அப்படி முட்டுறான், தூக்கி போட்டுறான். அவனுக்கு பிடிக்கல, ஐயாவுக்கு இதை கொடுக்கக்கூடாது. 100 காய் எடுத்தான் சார், தட்டினான் போட்டான், ஆட்டுறான் தட்டுறான் போட்டுறான், ஆட்டுறான் தட்டுறான் போட்டுறான். அதில் 2 எடுத்தான். அப்பா
நம்மகிட்ட படித்த மாணவன் நம்மளை மறக்கவே இல்லை பாரு. எவ்வளவு தேர்ந்தெடுத்து கொடுக்குறான். ஏதோ 2 காயை கொடுத்தோன்னு இல்லை, செலக்ட் பண்ணி கொடுக்குறான் பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு மகிழ்ச்சியாக இருந்தேன். எடுத்து கொடுத்தான். கத்திரிக்காய் எது என்னமோ எல்லாம் போட்டு கொடுத்தான். வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தேன். முதல்ல சட்னி அரைக்கிறதுக்கு என் மனைவி ஒரு தேங்காயை எடுத்து உடைச்சி அந்த மூடி 2ஐயும் எடுத்துக்கிட்டு அப்படி வந்தாங்க என்கிட்ட. இது வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டு வந்த தேங்காய் நான் சட்னி அரைக்க தானே வாங்கிட்டு வர சொன்னேன், வழித்து சாப்பிட்லாம் போல இருக்கு. இளநியில் நல்ல இளநியாக இருக்குது. இளநீ வாங்கினா கூட இவ்வளவு பக்குவமாக இருக்காது. நீங்கள் வாங்கினது ரொம்ப பக்குவமான இளநியாக இருக்குது. நான் தேங்காய் தானேங்க உங்களை வாங்கிட்டு வர சொன்னேன். சே, இந்த பையன் நம்மளை ஏமாற்றிட்டானேன்னு வருத்தமாக உட்காந்துருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வந்து என் மனைவி சொல்கிறாங்க, வருத்தப்படாதீங்க, ஏமாந்துட்டேமேன்னு வருத்தப்படாதீங்க. தேங்காயை இலசா வாங்கினாலும் கத்திரிக்காய் வெண்டைக்காய் முத்தலாக தான் வாங்கியிருக்கீங்க. என்ன அர்த்தம்? உனக்கு தேங்காய் வாங்கவும் தெரியல, கத்திரிக்காய் வெண்டைக்காய் வாங்கவும் தெரியல, நீ வந்து என்ன குறை சொல்கிற, எனக்கு தெரியலேன்னு சொல்கிற அப்படிங்கிற கேள்வியை ஒரு சின்ன வாக்கியத்தில் சொல்கிறேன். இதாங்க வாழ்க்கையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்படி பேசுகிற போது நம்ம கோபிச்சுக்காம அவங்க சொல்கிறத ரசிக்க கற்றுக்கிட்டோம்னு வைங்க. மனைவி சொல்கிறத ரசிச்சு, சார் நான் நீங்கள்லாம் நினச்சிங்கன்னா கோவப்படுவீங்க. ஒரு நாள் அதிகாலையில் நான் வெளியூர் புறப்படுறேன். 4 மணிக்கெல்லாம் போகணும், பஸ்ஸை பிடிச்சி நான் எங்கேயோ போகணும். எங்கள் வீட்டில் நான் என் மனைவிக்கு வேலை கொடுக்க மாட்டேன், நானே எல்லா வேலையும் பார்த்துக்குவேன். எடுத்து வைக்கிற துணிமணி எடுத்து வைக்கிறது கொள்வது எல்லாம், வெந்நீர் போடுறதுலேருந்து எல்லாம் நான் போட்டு குளிச்சுட்டு போகும்போது மனைவியை எழுப்பி விட்டு கதவு தாப்பு போட்டுக்கன்னு சொல்லிட்டு போகிறேன். இதான் போகிற வழியிலேயே காப்பி குடிச்சிட்டு போயிடுவேன். ஒரு நாள் புறப்படுறேங்க, மணி 4 மணி. என் மனைவி எப்படி எழுந்துச்சு வந்தாங்க என்னன்னு தெரியாது, காப்பி ஆக்குறாங்க. எனக்கு இது நடக்காதே, என்னடா இன்னைக்கு இப்படி ஆச்சரியமாக நடக்குது அப்படின்ட்டு நான் கேட்டேன், என்னது காப்பி போடுறேன்? ஆமாங்க, நேற்று அடுத்த வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு இருக்கிறது சொன்னீங்களே விடிய காலம் புறப்பட்டு போகணும்னு, குளிர் காலமாக இருக்கே, கொஞ்சம் சூடாக காப்பி போட்டு கொடுத்தா சௌகரியமாக இருக்கும்னு நேற்று பாலில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதில் காப்பி போட்டு கொடுத்தேன். நான் சரி இன்னும் ஆத்துறேன். எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்த்துட்டு, அந்த நாய் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எது சாப்பிட்டாலும் அதுக்கு பொறுக்காது, வாழ் வாழ் வாழ்வாள்னு கத்தும். நான் காப்பி குடிக்கிறத பார்த்த உடனே கத்துது, லொல்லு 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 லொல்லுன்னு கத்துது. நான் என் மனைவிட்ட கேட்டேன், நாய் கத்துது, இந்த பால் மிச்சம் வச்சிருக்கியே அதை எடுத்து வேணா நாய்க்கு கொஞ்சம் ஊற்றுட்டுமான்னு கேட்டேன். உள்ளாரேருந்து என் மனைவி சொன்னாங்க, ஊற்றி விடாதீங்க, நாய்க்கெல்லாம் பழைய பால் கொடுத்தா வயிற்றுக்கு ஆகாதுன்னா. நான் கேட்டேன், என்ன நாய்க்கு கூட ஆகாததையா எனக்கு கொடுத்தேன்னு? நாய் வேற நீங்கள் வேற, நாய் வேற நீங்கள் வேற, அதுக்கு சிலது ஆகும் சிலது ஆகாது, உங்களுக்கு சிலது ஆகும். இதையும் அதை எதுக்கு கம்பேர் பண்ணணும்? வேண்டாம், விட்டுடுங்க. இப்போ இதை கேட்ட கோபப்படுறதுனாலும் கோபப்படலாம், அதையே நல்லா பேசுறியேன்னு நினச்சி மகிழ்ச்சி அடைகிறதுனாலும் அடையலாம். இது ரெண்டும் நம்ம கையில் இருக்கு இல்லையா? நீ என்ன நீ அப்படியா சொன்னேன் கோவப்படலாம். இது பாருங்க, காலையில் புறப்புறோம், வெளியில் புறப்புறோம், நல்லா யோசனை பண்ணி பாருங்க. தேங்காய் எண்ணெய் தடவி தலை சீவணும், தேடி பார்க்குறோம் காணும், இப்படி பார்க்குறோம் தேங்காய் எண்ணெய் காணும். இங்கே வச்சுல தேங்காய் எண்ணெய் கத்துவோம். நம்ம ஆஃபீஸுக்கு போகிற அவசரத்தில் இங்கே வச்சுல தேங்காய் எண்ணெயை காணணும். அங்கே தான் இருக்கவங்க என்னாங்க தெரியலையா அவங்களுக்குன்ட்டு அவங்க நமக்காக தான் சமைச்சிட்டு இருக்காங்க, கத்துறாங்க. கிடுக்குன்னு வேகமாக போய் ஏதாவது சொல்லலான்ட்டு போனால் வழியிலேயே தேங்காய் எண்ணெய் கிண்ணம் இருக்குது, கால் பட்டு ஊற்று. கேப்டன் பெப்பேர்னு போய் அதை எட்டி போய் ஊற்று. இப்போ என்ன செய்யலான்னு கேளுங்க, நீங்களே நினச்சி பாருங்கள். 2 வகையாக நம்முடைய கோபத்தை ரியாக்ட் பண்ணலாம் இல்லையா? 2 வகையாக வெளிப்படுத்தலாம். ஒன்று, அறிவு இருக்கா பாதையில் வச்சிருக்கியேன்னு கேட்கலாம்ல, அது கேட்கலாம்.
இப்போ உள்ளேருந்து என்ன பதில் வரும்? வழியில் தானே இருந்தது, கண்ணு உங்களுக்கு தெரியலையான்னு கேட்டேன். உன் கண்ணு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கான்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? பார்த்து தானே, அதை போய் இடித்து தள்ளி விட்டுருக்கே ஐயா, அறிவு இல்லையான்னு கேட்டேன். சண்டை தானே வரும். அதே இப்படி மாற்றி பார்ப்போம். வழியில் தேங்காய் எண்ணெய் இருந்தது, நான் தெரியாமல் தட்டி விட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இல்லைங்க அந்த வழியில் வச்சது நான் செஞ்சது தான் தப்புன்னு அவங்க இல்லை. இது ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டோம்னா இந்த நானும் வெளியில் போய் கவலை இல்லாமல் இருப்பேன், வீட்டில் இருக்கிற மனைவியும் கவலை இல்லாமல் இருப்பான். இப்போ நான் திட்டி அவங்க ஒன்று சொல்லி வம்பா போய் நீ சாப்பிட போட நான் போய் பார்த்துட்டு போய் நம்ம வேலை செய்கிற இடத்துல போய் உட்கார்ந்தோம்னா இதே நினைப்பாக தானே இருக்கும். ஏன்டா அப்படி பேசணும், என்னடா பண்ணிட்டோமே அப்படி இந்த நினைப்பு இருக்கும். அவங்களுக்கு ஐயா அவர் தான் பேசினாருன்னா நம்மளும் ஆத்திரமாக பேசிட்டோம், இவங்களுக்கு வருத்தமாக இங்கே இருக்கும். அப்படி இல்லாமல் இப்படி சுகமாக இதை கொண்டு போயிட்டோம்னா என்ன ஆகும்னா, வாங்கய்யா வாங்க, நானும் கவலை இல்லாமல் அங்கே ஆஃபீஸில் வேலை பார்ப்பேன், அவங்களும் வீட்டில் கவலை இல்லாமல் இருப்பாங்க இல்லையா? அப்போ ஒன்றே ஒன்று பார்ப்போம் நாம்,